என்னம்மா பண்றீங்க? எலுமிச்சம்பழம் செடியை பார்த்துக்கிறேம்மா. நான் மேட்டுப்பாளத்துலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சார் அப்பா அந்த செடியை. பிஞ்சு விட்டுருக்குது, இன்னும் முத்தலை. அதனால வந்து பார்த்துக்கின்னு இருக்கிறேன். நல்லா பெரிய பெரிய காய், இது ஜூஸ் குயிற காய், இது நல்லா பால் மாதிரி வரும், கலர்லாம் மாறி இருக்கும். இது வந்து சாதமும் கலர்லாம் ஒரு பழத்தில் கிள்ளி நல்லா பெரிய பெருசாக இனிமேல் தான் காய்க்கிறது. அதை பாருங்க, மேலே பாருங்கள் நிறைய காய் விட்டுருக்கு பாருங்க. அதை பாருங்க, எல்லாம் பெரிய பெரிய காயாக காய்ச்சிருக்கு. அதனால் பார்க்க வந்தேன் நான் செடியை. இதில் விதையே இருக்காதுமா, அந்த பழம் நல்லா பெருசாக வரும். இது ஒரு விதை கூட இருக்காது. இது எங்களையே நிறைய பேர் வந்து விதை கேட்டாங்க. இது 3 வருஷமாக காய்க்குது. இது இந்த செடி, இது ஒட்டு செடி மாரி வாங்கி வந்து வச்சுது இது. ஆனால் எல்லாம் நிறைய பேர் எங்களை செடி கேட்குறாங்க. இது வந்து விதை இருந்தால் தான் நம்ம செடி வைக்க முடியும். ஆனால் அது பதியம் போட்டால் அந்த வேர்லேருந்து நல்லா கலைங்க வருது. இதை பிடிங்க இன்னொரு இடமா நான் வச்சுருக்கிறேன். அதுவும் பிஞ்சு விட்டு இருக்குது அண்ணாண்ட. இது நல்லா காய்ச்சுதானே இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். இது அந்த பழம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நான் இன்னொரு முறை நான் வீடியோவில் உங்கள்கிட்ட பேசுகிறப்போ அது பதியம் போட்ட செடியை நான் காட்டுறேன். ஆனால் வந்து விதையிலலாம் இது வரல. இது அந்த வேர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் துளுக்குது. வேர் எங்கே போய் பாயுதோ அந்த இடத்துல ஒரு கன்று விட்டு வருது. அதை நான் பிடிங்கி வச்சுருக்கிறேன் இன்னொரு இடத்துலையும். அது இன்னொரு முறை நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படின்னு. இந்த காயானால் நல்லா பழுத்து இருப்பான்னு நான் இன்னொரு முறை நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்கிறேன். நான் இது எப்படி காய்க்குது என்னான்னு பாருங்கள், நீங்களே பார்த்துக்கணும். எப்படி இருக்குது, ஒன்று 6 காய் 7 காய் இருக்குது ஒரு கலையில் பாருங்கள். எல்லாமே பிஞ்சு பிஞ்சாக இருக்குது. அது முத்துச்சுன்னா நான் இன்னொரு முறை உங்களுக்கு வரேன். இது மேட்டுப்பாளையம் எலுமிச்சம்பழம். இது அங்கே தான் காய்க்குமா, இது மேட்டுப்பாளையத்தில் தான் காய்க்குமா, இங்கே இல்லை. இது அப்போ எப்படிம்மா இங்கே காய்க்குது? இங்கே அவர் வாங்கிட்டு வந்து வச்சார், செடிங்க வாங்கிட்டு வரப்போ ஒரு செடி வாங்கிட்டு வந்து வச்சார். இது அது என்னன்னா அது ஃபுல்லாக காய்க்குது. அது இந்த பாருங்க, கொத்து கொத்தாக இருக்குது. எல்லாத்துலேயும் 1 2 கிடையாது, எல்லாம் கொத்து கொத்தாக தான் காய்ச்சி. ஒரு காலையில் எப்படி இருக்குது பாருங்க. ஒன்று 6 7 இருக்குது. ஒரு கலைக்கும் 6 7 இது இருக்குது. கொத்தாக விட்டுருக்குது. ஆனால் இது நல்லா பெருசாக காய்ச்சி கலர் மாறும் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.